குட்டி குட்டி வந்துட்டாரு. சரி, தூங்குற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணலாம். என்ன பண்றாருன்னு பாப்போம். என்ன உள்ள வரும்போது ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. ஒருவேளை நடிக்காலோ? இருக்கும். சரி, இவளை எப்படி எழுப்பணும்னு நமக்கு தான் தெரியும். சரி, இப்ப பாரு. குட்டி குட்டி தூங்கிட்டு இருக்கியா? என்ன தூங்கிட்டு இருக்கா? சே, இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இன்னைக்கு வர முக்கியமான நாள். சரி, அவ தூங்கட்டும், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இவளுக்காண்டி ஆசாசியா ஒரு விஷயத்த பண்ணேன். இவ என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, தூங்கட்டும். என்ன இவரு ஏதோ முக்கியமான நாளுங்காரு, எனக்காண்டி ஏதோ வாங்கியிருக்கேங்காரு. ஒன்றும் புரியலையே, என்ன நாளா இருக்கும்? சரி, அப்படியே தூக்கத்துல எந்திக்கிற மாதிரி எந்திக்கலாம். அப்பா, எவ்வளோ நேரம் அசந்து தூங்கிட்டேன். மணி எத்தனை? ஓ, மணி 10 ஆயிடுச்சா? சரி, எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, நல்லா தூங்குற மாதிரி நடிச்சிருக்கா. அட, என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, நான் வந்தது உனக்கு தெரியவே தெரியாது பாரு. சத்தியமா தெரியாதுங்க. அம்மா, நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? ஆபீஸ்க்கு போகணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நீ வர தூங்கிட்டு இருக்க. சரி, நீ தூங்கு. என்னங்க, என்ன விஷயங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நீ தூங்கு. அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா? புரியலங்க, என்ன விஷயம்? ப்ளீஸ்ங்க, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. சாரிங்க, நீங்க வரும்போது நான் தூங்குற மாதிரி நடிக்கதாங்க செஞ்சேன். எனக்கு தான் தெரியுமே, நீ தான் தூங்குற மாதிரி நடிப்பேன்னு. ஓ, தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணீங்களோ? ஆமா. சரிங்க, என்னங்க இன்னைக்கு முக்கியமான நாள் சொல்லுங்கங்க. இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு, கரெக்டா சொல்லு. இன்னைக்கு சனிக்கிழமை. ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஸ்பெஷல் டேவா? இன்னைக்கு பிரதோஷம், கோவிலுக்கு போகணும். அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாங்க? இல்ல, வேற ஒரு ஸ்பெஷல் டே. வேற என்னது? என்னங்க புரியலங்க, நீங்களே சொல்லிருங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதுவும் காதலர்கள் தினம். நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம், அதனால இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டே. ஆமாங்க, எங்க என் கூட படிக்கிறவளுகெல்லாம் சொல்லுவாளுங்க, காதலர் தினம் நாங்க அங்க போனோம் இங்க போனோம், அப்படி இருந்து சுத்தனோம் இப்படி சுத்தனோம் சொல்லுவாளுங்க. எனக்கு யாழ் அது வாங்கி கொடுத்தான் இது வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாளுங்க. ஆனா நானும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்கூலை விட்டா வீடு, அப்படித்தாங்க இருந்தேன். சரி, நம்ம இப்ப கொண்டாடலாம். உனக்காண்டி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது ஸ்பெஷல் கிஃப்டா? எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க கொடுங்க. ஆஹா, என்ன கிஃப்ட்னு நீ கண்டுபிடி, நான் உனக்கு கொடுக்கேன். என்ன கிஃப்டா இருக்கும்? எங்க டெய்ரி மில்க்கு? ஆஹா, அது இல்ல, வேற. அங்க லவ்வர்ஸ் டேனா டெய்ரி மில்க் தானங்க வாங்கி கொடுப்பாங்க, நீங்க வேறங்கிறீங்க. ஒருவேளை எங்க மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆஹா, அதெல்லாம் இல்ல, இதை விட ஸ்பெஷலா இருக்கும் அந்த கிஃப்ட். மோதிரத்தை விட ஸ்பெஷல் கிஃப்டா? இவர் என்ன ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டா வைக்காரு. அப்படி என்ன கிஃப்டா இருக்கும்? ஐயோ, பார்க்கணும் போல ஆர்வமா இருக்கே. ஒன்றும் புரியலையே. ஏங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, நீ என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்ப. அடிக்கடி ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பனா? ஐயோ, என்ன விஷயம் கேட்டுட்டு இருப்பேன்? என்னங்க டக்குன்னு மண்டையில ஏற மாட்டிக்கிங்க, நீங்களே சொல்லிருங்க. அப்ப சரி, உனக்கு அந்த கிஃப்ட் கிடையாது. வாங்க ப்ளீஸுங்க, சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க ப்ளீஸுங்க, கொடுங்க. சரி, கண்ணை மூடு. ஓ, கண்ணை வர மூடணுமா? சரி. இல்ல, நீ கண்ணெல்லாம் மூட வேண்டாம், ஓட்டக்கண்ணை விட்டு பார்த்தாலும் பாப்ப. அந்த பக்கமா திரும்பி நில்லு. சரிங்க. என்னங்க திரும்பட்டுமாங்க? திரும்பு. என்னங்க கிஃப்ட்னு சொன்னீங்க, இது என்னங்க சிலிண்டர் புக்கு மாதிரி இருக்கு? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க நமக்கு ரேஷன் கார்டு வாங்கணும், அதுக்காண்டி சிலிண்டர் புக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, கரெக்டா? என்னது சிலிண்டர் புக்கா? அட மக்கு, இது என்ன நல்லா பாரு, இதுல என்ன எழுதியிருக்கு பாரு. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க, பஸ்ல போய் எங்கேயோ போட்டிங் போறோம், அதுதானே இது? அம்மா தாயே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். இது என்ன தெரியுமா? பாஸ்போர்ட்டா? அப்படின்னா என்னங்க? அதுவா, இந்த ஃப்ளைட்லலாம் போறதுக்கு பாஸ்போர்ட் எடுப்பாங்கல்ல, அந்த டிக்கெட்டு. குட்டி, நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னை விட்டுட்டு நீங்க மறுபடியும் ஃபாரின் போயிடாதீங்க. மறுபடியும் ஃபாரின் போயிட்டீங்கன்னா என் மனசே உடஞ்சு போயிருங்க. இதுதான் நீங்க எனக்கு கொடுத்த காதலர் தின பரிசா? அட லூசு, அதுல எத்தனை டிக்கெட் இருக்கு? 2 டிக்கெட் இருக்கு. நம்ம அது மட்டும் இல்ல, ஃபாரினுக்கு போகல, மலேசியாவுக்கு போறோம்.
அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீல மலேசியால உள்ள முருகர் பார்க்கணும் முருகர் பார்க்கணும்னு. அந்த முருகரை தான் பார்க்க போறோம். அப்படியாங்க? மலேசியால உள்ள முருகரை பார்க்க போறோமா? சூப்பர் சூப்பர். எங்க நான் இவ்வளோ சீக்கிரம் என்னோட ஆசை நிறைவேறும் நினைச்சு கூட பார்க்கலங்க. எங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, உனக்கு இந்த காதலர் தினம் பரிசு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்க ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூ. சரி, என்னோட கிஃப்ட் எங்க? ஐயோ, நான் வர உங்களுக்கு gift கொடுக்கணுமோ? ஏங்க, காதலர் தினங்கிறதே நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். திடுதுப்புன்னு கிஃப்ட்னு வர கேட்டுட்டீங்களே, இப்போ நான் என்ன செய்ய? என் கையில காசு வர இல்லையே. ஏங்க, கொஞ்சம் காசு வேணா கொடுங்கங்க, நான் வேணா போய் உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ தான் பெரிய gift. ஏங்க, நெசமா வாங்க சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, அடுத்த வருஷம் காதலர் தினத்தை இதை விட சிறப்பாக பண்ணிடலாங்க. நான் தான் உங்களுக்கு எல்லா செலவும் பார்ப்பேன், நீங்கள் எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நான் தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயமும் வாங்கி கொடுப்பேன். சரிங்க, நம்ம எப்போ மலேசியாவுக்கு போகிறோம்? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு போகணும். அம்மா கிட்டே அப்பா கிட்டேயும் சொல்லிடுறேன், சரியா? சரிங்க. எங்க அவங்க துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கவா? ஆமாம், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ. சரிங்க, எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிடுறேன். எங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சார், இருக்கட்டும் இருக்கட்டும். நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தில்ல ஃப்ளைட்டில் போகணும்னு. அதான் சரின்னு உனக்காண்டி ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணேன். நம்ம போயிட்டு வரலாம், சரியா? இது நமக்கு ஹனிமூன் மாதிரி. அப்படிங்களாங்க? ரொம்ப சந்தோஷங்க. எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? எங்கள் அம்மாலாம் என்னையெல்லாம் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டங்க. அடிக்கடி எனக்கு ட்ரெயினில் போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை ட்ரெயினில் கூட கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஃப்ளைட்டில் போகிறதே ஒரு பெரிய கனவாக தான் இருந்தது. நான்லாம் எங்கே ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. இப்போவே அந்த ஃப்ளைட்டை பார்க்கணும் போல் இருக்குது. ஃப்ளைட்டில் உட்காந்து எப்படி பறக்க போகிறோமோ எனக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த அதை நினச்சிக்க எனக்கு அப்படியே வாயெல்லாம் வளருது. சரிங்க, சீக்கிரமாக கிளம்பி ரெடியாக இருக்குங்க. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இரு, நான் அந்த வந்துடுறேன், சரியா? ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கங்க. அண்ணே எங்க சூர்யா குரல் மாதிரி கேட்குதுங்க. சரி, நீ போய் ரெடியாகு, நான் சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்க, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு எல்லா துணியும் எடுத்து வைக்கிறேன். சரி குட்டி. சூர்யா, உள்ள வாடா. அந்த வாரேனே. வாடா சூர்யா. என்னண்ணே, பாஸ்போர்ட்டை கையில் வச்சிருக்க? ஃபாரின் போறியா என்ன? ஆமா சூர்யா, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி குட்டிக்கிட்ட முதல்ல சொல்லுவோன்னு சொல்லி வந்தேன். இன்னைக்கு காதலர்கள் தினம்ல, அதனால குட்டிக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே சொல்லி மலேசியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணேன். அதான் நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரலான்னு. அதுவும் ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. சூப்பர்ண்ணே, காதலர் தினத்துக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டா? குட்டி ரொம்ப லக்கி தான். ஆமா. சரிடா, எதுக்கு வந்த விஷயத்த சொல்லாம நீ வாட்டு என்னத்தையும் பேசிட்டு இருக்க? சொல்லுடா, என்ன விஷயம்? அண்ணன் வர ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா? ஐயோ, சௌமியா வர இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஏதாவது சொல்லுங்க சூர்யான்னு சொல்லியிருக்கா. அண்ணன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லலாமா, இல்லை இப்போவே சொல்லலாமா? ஒன்றும் புரியலையே. சரி, சொல்லி வைப்போம். என்னே, நானும் சௌமியாவும் லவ் பண்ணுறது உனக்கு தெரியும்ல? ஆமாண்டா தெரியும். இப்போ என்னடா, அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்கணுமா என்ன? இல்லைண்ணே, சௌமியா வீட்டில் அவசரமாக அவங்களுக்கு அவங்க மாமா பையனை பார்த்துருக்காங்களாம். கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன செய்யனே ஒன்றும் புரியலண்ணே. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷமாவது வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அவளும் 2-3 வருஷம் வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படி திருத்துப்புன்னு அவங்க வீட்டில் கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க. அவ ரொம்ப பயப்படுறானே, என்ன செய்யனே தெரியலண்ணே. என்னடா, அதுக்குள்ள கல்யாணமா? அந்த பொண்ணு இப்பதானடா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா. என்னடா இது இவ்வளோ அவசரமா கல்யாணம் பண்றாங்க? ஒருவேளை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எதுக்கும் சந்தேகம் வந்திருக்குமோ? அதானே ஒன்றும் புரியல. நானும் நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன், எதுக்கு உங்க அம்மா அப்படி பண்றாங்கன்னு. தெரியல சூர்யா, எங்க அம்மா ஏன் தான் இவ்வளோ அவசரப்படுத்துறாங்கன்னே தெரியல. அவளுக்கே தெரியலண்ணே, என்ன செய்ய? இப்படி அவசரமா கல்யாணமா? அதுவும் அடுத்த மாசமே அந்த பையனோட கல்யாணம். என்னை கூட்டிட்டு போயிருங்க சூர்யா அப்படின்னு சொல்லி அழுகுறானே. இப்போ என்னன்னே செய்ய எனக்கு ஒன்றும் புரியல. நான் அம்மா அப்பா கிட்ட கேட்கவும் முடியாது, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நீ தானே இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, எப்படினாலும் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம், எங்க அண்ணன் சொன்னாங்கன்னே சொல்லு, சரியா? நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கு கல்யாணம், சரியா? என்னே, உன் பிரச்சனையே வீட்டில் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னும் அந்த பிரச்சனையே இன்னும் ஓயல. அதுக்குள்ள நான் கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா என்ன செய்வாங்கன்னே தெரியலனே. அதுக்குன்னு என்னடா செய்ய? அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பத்தி யோசிக்கணும்ல. சரி, பார்த்துக்கலாம் விடு, நான் இருக்கேன், சரியா? சரிண்ணே, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னே, ஹாப்பி ஜேர்னி. தேங்க்ஸ்டா சூர்யா, நீயும் ஹாப்பியா இரு. எங்க அண்ணன் சொன்னாங்கன்னே சொல்லு, சூர்யாவுக்கும் சௌமியாவுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்கன்னே சொல்லு, சரியா? அந்த பொண்ணையும் பயப்பட வேண்டாம். எங்க அண்ணன் எப்படினாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி தைரியத்துக்கு சொல்லு அந்த பொண்ணுக்கு. சரிங்கண்ணே. சரிண்ணே, நான் அப்போ கிளம்புறேன். நீ பாருண்ணே, எத்தனை மணிக்குண்ணே ஃப்ளைட்டு? ஈவினிங் 6 மணிக்குடா. சரிண்ணே, கால் டாக்ஸி எதுவும் புக் பண்ணவா?
நான் எல்லாமே பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாருடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாரு. சரிங்கண்ணே, சரிண்ணே, போயிட்டு வரேன். சரி சூர்யா. சூர்யாவுக்கு எப்படியோ தைரியத்தை சொல்லிட்டேன். ஆனா வீட்டில் எப்படி சொல்லி சமாளிக்க போறோமோ தெரியல. உண்மையிலே சூர்யா சொல்ற மாதிரி என் பிரச்சனையே இன்னும் ஓயாம இருக்கு. அதுக்குள்ள இவனும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. என்ன செய்ய. சரி, நடக்கிறதா நடக்கும், பார்ப்போம்.